திரு சி. ஜோசப் விஜயாகிய நான் நம்ம எல்லாரும் இப்போ கேட்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது, ஸோ இதுக்கு வண்டி விஜய் அவர்கள் வந்து பதவி இருக்கிறது வந்து ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்குது. 50 வருஷம் பேக், ஸோ 50 வருஷம் பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சினிமாவிலேருந்து வந்து அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ முதலமைச்சர் ஆக போகிறாங்க. என்ன 132 சீட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ வந்து மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 234 தொகுதி. அதில் பார்த்தீங்கன்னா 50+1 அதான் கணக்கு. ஸோ திரு சி. ஜோசப் விஜயாகிய நான் நம்ம எல்லாரும் இப்போ கேட்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது, ஸோ இதுக்கு வண்டி விஜய் அவர்கள் வந்து பதவி இருக்கிறது வந்து ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து வீடியோவில் வந்து நம்ம வந்து உள்ள போய் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே தமிழக வெற்றி கழகம் இது பார்த்தீங்கன்னா வந்து கடந்த 4ஆம் தேதி வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 108 சீட்டை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து என்னென்னா 118 சீட்டு வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆட்சி அமைக்க முடியும். அது என்ன 118 சீட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ வந்து மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 234 தொகுதி. அதில் பார்த்தீங்கன்னா 50+1 அதான் கணக்கு. ஸோ 234 பாதி 117+1 அதான் வந்து அந்த ரூல் அண்ட் ரெகுலேஷன். ஸோ அதில் வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு தனி பெரும்பான்மையை வந்து ஒருத்தவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 50 வருஷம் பேக், ஸோ 50 வருஷம் பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சினிமாவிலேருந்து வந்து அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ முதலமைச்சர் ஆக போகிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இவங்க வந்து 108 சீட்டு தான் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடந்த 2 நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து 5 சீட்டு வந்து ஸோ வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க, நம்ம காங்கிரஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ அண்டு சிபிஐஎம், ஸோ வந்து 2+4 சீட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து இவங்க கொடுத்த இந்த 4 சீட்டு வந்து ரொம்ப வந்து ஒரு பெரும்பான்மை சீட்டாக இருக்குது. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 49 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து கொடுத்த சீட் தான் வந்து உதவிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை போயிட்டு இருக்குது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து 108 சீட்டு வந்து இவங்க இருக்குது. ஸோ வந்து இவங்க வந்து அதாவது கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து வச்சு அதாவது இந்த பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாங்கன்னா ஆட்சி அமைக்கப்படும். இல்லைன்னா ஸோ அதுக்கப்புறம் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ ஆளுநர் தரப்பு கூப்பிடுவாங்க. ஆளுநர் தரப்பு கூப்பிட்டதுக்கு அப்புறமாட்ட என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்கள வந்து இது பெரும்பான்மை வந்து நிரூபிக்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் நிரூபிக்க முடியலன்னா என்ன வந்து அடுத்தது ஸோ வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமராகும். ஸோ தொங்கு சட்டசபை, அது என்னப்பா தொங்கு சட்டசபைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து அதான் மெஜாரிட்டி. ஸோ வந்து எந்த கட்சி வந்து ஸோ வந்து அறுதி பெரும்பான்மையை வந்து அதாவது மேக்ஸிமம் வந்து இதை இப்போ இது பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து கூட்டு ஆட்சி அமைப்பாங்க. அப்படி சப்போஸ் வந்து அவங்க வந்து அதை விட வந்து கம்மியாக ஆட்சி அதாவது சீட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃப்ளோர் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுநர் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டு சட்டசபை, ஸோ சட்டசபை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அல்லாட்ட சட்டமன்றம், ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 2 வாரம் டைம் கொடுப்பாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து அதாவது வந்து அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா மெஜாரிட்டி கூட்டணியோ ஏதோ இந்த மாதிரி வந்து வச்சு ஒரு 112 சீட்டு வந்து காமிக்கணும் உங்கள்கிட்ட. ஸோ வந்து கூட்டணியில் வந்து எப்படின்னா அதாவது நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை வந்து தனியாக வந்து 108 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க டிவிக்கு. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே கூட கூட்டணி வச்சுருந்துறாங்க. ஸோ வந்து சிபிஐஎம், ஸோ சிபிஐ 2, சிபிஐஎம் 2, ஸோ வந்து விசிகா, ஸோ இந்த மாதிரி வந்து காங்கிரஸ். ஸோ இவங்களாம் வந்து டிஎம்கே கூட தானே இருந்து ஜெயிச்சாங்க. ஸோ இவங்க எப்படி இங்கே கூட வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ வரலாம், கூட்டணியாக வரணும். ஸோ கூட்டணியாக வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. கூட்டணி வந்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இவங்க டிவிக்கு வந்து இவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ இவங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அதாவது இவங்களுடைய எம்எல்ஏவும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சட்டசபையில் வந்து இடம் கொடுப்பாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு 120 சீட்டு ஜெயிச்சு தனியாக வர்றதுக்கும் இந்த மாதிரி கூட்டணி வச்சு வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து கூட்டணி வச்சு வராங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை எம்எல்ஏக்கள் அதில் தேர்ந்தெடுக்காங்களோ அதில் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கிறவங்களையும் சேர்த்து வச்சு தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எம்எல்ஏக்களுக்கு வந்து அந்த தாவைக்கில் உள்ள எம்எல்ஏ வந்து கம்மி பண்ணி மற்ற கூட்டணியில் உள்ள எம்எல்ஏ வந்து சேர்த்து மொத்தமாக ரவுண்டை வந்து ஒரு இது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு ரவுண்ட் பண்ணி வந்து இது பண்ண வேணும்னா எம்எல்ஏக்கு வந்து சீட்டை கொடுப்பாங்க. சீட்டை கொடுத்து வந்து அந்த 5 வருஷம் வந்து ஆட்சி நடக்கும். ஸோ இதுவும் முடியல அப்படின்னா வந்து அடுத்த எதிர்கட்சி வந்து எத்தனை எடுத்திருக்கோ அவங்களை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட் இது பண்ணுவாங்க. 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆளுநர் என்ன பண்ணுவாங்கன்னா
ஸோ வந்து 6 மாதம் வந்து 6 மாதமோ 3 மாதமோ குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதம் 3 மாதத்துக்குள்ளே திரும்ப ரீஎலெக்ஷன் வச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து அடுத்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து தொங்கு சட்டசபை அப்படிம்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து விசிக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதா வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ வந்து இப்போ 10ஆம் தேதிக்குள்ளே தான் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இது இந்த மாதிரி வந்து சட்டசபை இந்த மாதிரியா ஒரு தமிழக அரசியலில் வந்து இந்த மாதிரியா ஒரு பெரிய தொங்கு சட்டசபை வந்து இது தமிழ்நாட்டில் வந்ததே கிடையாது. இது ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து விஜய் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து 108 சீட் வச்சுட்டு வந்து ஆளுநர்கிட்ட போய் வந்து கொடுத்துருந்தாங்க. போய் காமிச்சு போனாங்க, லெட்டர்லாம் காமிச்சு போனாங்க. என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் வந்து 118 சீட்டு நீங்கள் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களை வந்து அடுத்து வந்து உங்களை பார்த்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி வந்து சொல்லும்போது வந்து அடுத்தது வந்து அவங்க வந்து செகண்ட் டைமும் போயிருக்கிறதா சொல்லப்பட்டு திரும்பி பார்த்துருக்குறாங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காண்டிய வேலைகள் தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் 10ஆம் தேதி. ஸோ நாளைக்குள்ளே அவங்க வந்து சப்போஸ் நிரூபிச்சிட்டாங்கன்னா ஸோ வந்து அடுத்து வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இல்லைனா வந்து அடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அமலுக்கு வரும். இதில் இன்னொரு விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா கட்சி தாவல் அப்படிம்பாங்க. ஸோ கட்சி தாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வந்து கூட்டணி கட்சிக்கு ஆட்சி தேவை, ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி எம்எல்ஏக்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதிக அளவு எம்எல்ஏக்கள் தேவைன்னா இப்போ வந்து அடுத்த கட்சியிலேருந்து இப்போ எக்ஸ்ஒய்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பார்ட்டி வந்து ஒரு 96 சீட்டு வாங்கியிருக்காங்க, 95 சீட்டு வாங்கியிருக்காங்கன்னா வந்து அதாவது இன்னும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 96 118னா ஒரு 22 சீட்டு தேவை அப்படிங்கும்போது ஸோ ஒய் பார்ட்டிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒய் பார்ட்டியில் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 60-70 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா அதில் இருக்க எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏ இல்லை 2 எம்எல்ஏக்கள் வந்து அப்படியே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கட்சி தாவல். ஸோ வந்து தப்பு வந்து ஆர்டிகல்ஸ் படி பார்த்திங்கன்னா வந்து தப்பு. அதை வந்து என்ன பண்ணுவாங்க வந்து அவங்க யார் வந்து வராங்களோ அவங்க வந்து அவங்களோட எம்எல்ஏ பதவி நீக்கிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அதாவது 2/3 அப்படிம்பாங்க. 2/3 என்னென்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 60 சீட் ஜெயிச்சிருக்காங்கன்னா வந்து அந்த 60 வந்து பார்த்திங்கன்னா 3ல் 2 பகுதி எம்எல்ஏக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த கட்சிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அது வந்து அதுக்கு வந்து யாருக்கு எந்த பாதிப்பு வராது. அது பார்த்திங்கன்னா அது பேர் கட்சி தாவல் வராது. ஸோ தான் கட்சி தாவல் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து நடந்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா வந்து ஸோ வந்து ஒரு கிரிட்டிக்கான சிச்சுவேஷன் தான் தமிழக அரசியல் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ வந்து குதிரை பேரம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்குவதாக சொல்லுவாங்க. ஸோ தான் வந்து குதிரை பேரம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நடக்கலை பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப வந்து ஆளுநர் ரொம்ப உஷாராக இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்ப்பதற்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி தான் அவங்க வந்து விரும்புவாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா வந்து எந்த கவர்மெண்ட்டுமே ஃபார்ம் பண்ண முடியலன்னா வந்து அது வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு தான் போகும். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து போகிறதுக்கு யாரும் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து 234 தொகுதியிலையும் நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் வச்சு மக்கள் எல்லாருமே வந்து ஓட்டு போட்டது பார்த்திங்கன்னா வந்து ஒரு முதல்வர் வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா திரு விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து பதவி ஏற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது, எதிர்பார்க்கப்படுது. ஸோ வந்து அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு பாஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்போ மற்றொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை வந்து இந்த விருதம் கண்டு தேங்க்யூ.